வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொள்ளுங்கள். இந்த பயணங்கள் நிச்சயமாக வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிற பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாக முடியும். நம்ம சேனைகள் கருத்த தாமே அவர் சொல்லியபடி உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். எங்கு பார்த்தாலும் நிறைய மக்கள்கள் சின்ன குறிக்கப்பட்ட வயசுலேருந்து முதிர் வயது வரைக்கும் பாருங்கள், நிறைய பேர் சோர்வடைகிறது, நிறைய பேர் பலவீனப்படுது. சின்ன பசங்க கூட பாருங்கள் இருக்கிறாங்க. சரி, நல்லா கவனிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் சோர்வடைந்து பலவீனப்படும் போது என்ன உண்டாகுது என்றால், நீங்கள் அடுத்த கட்ட லெவலுக்கு நகர்ந்து கொண்டு போவது தடையாகும். எந்த அளவுக்கு நீங்கள் மைண்டில் டென்ஷனும் எமோஷனும் கவலைகள் உண்டாகிறதோ, உங்கள் அறிவு எவ்வளோ பெரிய அறிவாக இருந்தாலும் அந்த அறிவு வேலை செய்யாது. அப்போ அது என்ன வேலை செய்யும்? எதை நீங்கள் அதிகமாக அங்கீகரிச்சிங்களோ அதுதான் வேலை செய்யும். அது என்ன ஆகும்? வாழ்க்கை வாழ்றதே வெறுப்பாருது, எவ்வளோதான் நான் முயற்சி எடுக்குது, எவ்வளோ ஸ்டெப் எடுது, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம், நான் என்ன பண்ணாலும் எனக்கு விரோதமாக இவ்வளோ செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். நீங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு பின்பாக பேசுகிற வார்த்தையை ஒருபோது பெருசாக எண்ணாதீங்க. அது உங்களுக்கு பின்பாக பேசுகிற வார்த்தை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை பலவீனப்படுத்தும். அப்போ என்ன பண்ணும்? உங்களுக்கு முன்பாக ஒருத்தர் பேசுகிறா தெரியுமா, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று நமக்கு முன்பாக சேனையின் கர்த்தர் சொன்னாரே, அந்த வார்த்தை நீங்கள் பெருசாக எண்ணுங்க. அதுதான் நம்மளை பலப்படுத்தும். அந்த வார்த்தை நீங்கள் பெருசாக எண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுவீங்க. நீங்கள் உங்களுக்கு பின்பாக பேசுகிற மனுஷ வார்த்தை நீங்கள் பெருசாக எண்ணீங்கன்னா சோர்ந்து போயிடுவீங்க, டயர்ட் ஆகிடுங்க. ரொம்ப டென்ஷன் ஆகுது சிஸ்டர், வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மூவ் பண்ணவும் முடியலன்னு சொல்லிட்டு பலவீனப்படுங்க. ஆனால் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை பலனாக நிற்க வச்சு பார்க்க ஆசைப்படுறாரு. உங்களுக்கு பின்பாக பேசுகிற வார்த்தை எடுக்காதீங்க, உங்களுக்கு முன்பாக இருக்கிற வாக்கு தத்தமான தேவனுடைய வார்த்தை பெருசாக எடுங்க. அப்படி பெருசாக எடுக்கும்போது என்ன இருக்குது? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி பெரியபாளையம்.